நீங்க ஒரு கல்லீரல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கனால பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு மஞ்சக்காமலை வருது. சில குழந்தைங்க வந்து 45 நாள் 50 நாள் மஞ்சக்காமலை வந்து ரொம்ப ஆபத்துல போறாங்க. இது எதனால வருது? இதை எப்படி தடுக்க முடியுமா? பெற்றோர்கள் என்ன எதெல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த வர மஞ்சக்காமலை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு கல்லீரல் சார்ந்து, அதாவது கல்லீரல் பாதிச்சு வர மஞ்சக்காமலை, இன்னொன்னு கல்லீரல் சாராம வர மஞ்சக்காமலை. அதை சிம்பிளா சொல்லணும்னா நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் ஒரு 60ல இருந்து 70% பொதுவா நாங்க பாக்குற ஜாண்டிஸ். பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு போட்டோதெரபி லைட் வைப்போம். ஆமா, லைட் சில டைம் லைட்டா சூரிய ஒளி எல்லாம் காமிக்க சொல்லுவாங்க. ப்ரோ அதுக்கு பயப்பட தேவையில்லை. வேற எந்த ஜாண்டிஸ் நீங்க பயப்படணும்னு நினைக்கிறீங்க சார்? கல்லீரல் சார்ந்த மஞ்சக்காமலை தான் இதுல ரொம்ப முக்கியமானது. கல்லீரல் சார்ந்து, அதாவது கல்லீரல் பாதிச்சு வரக்கூடிய மஞ்சக்காமலை. கல்லீரல் பாதிப்பு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ டார்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் டார்ச் இன்ஃபெக்ஷன். மதருக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அக்வயர் பண்ணியிருந்தாங்க, அந்த பாதிப்பு குழந்தைக்கு ஏற்பட்டு குழந்தையோட கல்லீரலை பாதிச்சிருக்கும். வேற மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம், அதாவது மரபணு ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள். அம்மாவோட வயிற்றுல குழந்தை உருவாகும் போதே லிவர்ல சில பிரச்சனைகள், அதாவது லிவர் பாக்குறதுக்கு நார்மலா தான் இருக்கும், ஸ்கேனா உள்ள ஃபங்க்ஷன்ஸ் சரியா இருக்காது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சோ லிவர் பாதிச்சு வரக்கூடிய மஞ்சக்காமலை தான் இன்னும் ரொம்ப ஆபத்தான மஞ்சக்காமலை. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ குழந்தையோட யூரின் கலர் பாருங்க. யூரின் ரொம்ப மஞ்சளா இருக்கு, இப்போ நீங்க ஒரு டைப்பர் போடுறீங்க இல்ல ஒரு ஒயிட் கிளாத் போடுறீங்க, அது அப்படியே எல்லோவா ஆயிருது அப்படின்னாலே ஆப்வியஸா அது லிவர் பாதிச்சு கல்லீரல் பாதிச்சு வந்திருக்கக்கூடிய மஞ்சக்காமலா. அந்த மஞ்சக்காமலையை நம்ம இமீடியட்டா அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு மோஷன் கலர், ஜென்ரலா மோஷன் கலர் ஒன்னு டார்க் கிரீனா இருக்கும், இல்ல எல்லோவா கோல்டன் எல்லோ அந்த கலர்ல இருக்கும். சில குழந்தைங்களுக்கு மோஷன் கலர் ரொம்ப பேல் எல்லோவாவோ இல்ல ஒரு ஒயிட் வெள்ளை கலர்ல இருந்தாலோ அதை நம்ம இமீடியட்டா அட்ரஸ் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து சிம்பிளா டிப்ஸ் சொல்லணும்னா, யூரின் வந்து ரொம்ப திக்கு மஞ்சளா போகுது, அந்த டயப்பர் ஸ்ட்ரெயின் ஆகுது, அந்த நாப்பி ஸ்ட்ரெயின் ஆகுது, இல்ல மோஷன் வந்து ரொம்ப வெள்ளை கலர்ல போகுது, இல்ல வெளிர் மஞ்சள் போச்சுன்னா அந்த குழந்தைக்கு கல்லீரல் பாதிப்புனால மஞ்சக்காமலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இமீடியட்டா உடனே ஒரு குழந்தைங்க டாக்டர்கிட்டயோ இல்ல குழந்தைகளுக்கான கல்லீரல் டாக்டர்கிட்டயோ காமிச்சிடணும்.